Welcome back to our channel Dream Taste Gangster. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இவங்க தான் வந்து கல்யாணி. இவர் வந்து வித்தியாசமான தினே சின்சரா ஐயோ பார்த்தீங்களா இந்த கிரிஞ்சித்தன வேலைலாம் நல்லா பண்ணுவான். அவர் வந்து கேரட் வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் நம்மளுக்கு வந்து இது வந்து கிடச்சிச்சு. அந்த பீஸா கீழே இருக்கிறது சாஸு எல்லாமே வாங்கி வச்சிட்டோம். இவங்க தான் வந்து எங்களோட கேங்ஸ்டர்ஸ். இப்போ வந்து நம்ம இவங்க இதெல்லாம் உரிச்சிட்டுக்கப்புறமா அவன் பண்ணுறான்ல கணை அதெல்லாம் வந்து நாங்கள் தண்ணியில் ஏற்கனவே போட்டு கொதிக்க வச்சுட்டோம். கொதிக்க வச்சுட்டு அவன் அதை மட்டும் உரிச்சிட்ருக்கான். உரிச்சிட்டுக்கப்புறமா டொமேட்டோவை மட்டும் உரிச்சிட்ருக்கான். உரிச்சிட்டுக்கப்புறமா அதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரை போட்டு அடிச்சிட்டு நாங்கள் காட்டுறோம். வந்து நாங்கள் வந்து உரிச்சி எடுத்துட்டோம். இதெல்லாம் வந்து நாங்கள் உரிச்சி எடுத்துட்டோம். இதெல்லாம் வந்து அரைக்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இந்த கார சட்னியா அது அந்த இதுல இருக்கு நல்லதான். இதை வந்து நம்ம அரைக்கலாம். நீ போடு. சில்லி ஆனியன் ஜிஞ்சர் இதில் வந்து குட்டி ஜாரில் வச்சாதான் எங்கள் வீட்டில் வந்து குட்டி ஜாரில் வச்சாதான் நைஸ் ஆகும். ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வச்சு மூடிட்டு இதை நம்ம ஓடணும். குடி அரை டன் அழகாக பாருங்க இருக்கு. இது கூட இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதையும் சேர்த்து போட்டு அடிச்சுக்கலாம். ஏன்னா தனித்தனி டேஸ்ட் வரும் இல்லைன்னா. டான்ஸ் படி போட்டாச்சு. நீங்கள் வேறு தெரியுமா கெச்சப்பு இதையும் வந்து இதோட ஆட் பண்ணணும். கடாய் சுட்டுச்சு. அது ஸ்லோ பண்ணி வச்சுட்டு லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் திரிக்கிட்டு இது நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. நம்ம நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இது மாதிரி இருக்கும். இது வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சினா இது மாதிரி சாஸ் இருக்கும்ல அது மாதிரி வரணும். அதனால் நம்ம இதெல்லாம் போட்டு அரைச்சி இதுதான் வந்து பீஸா சாஸ். ஓகேவா? நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம லைட்டாக வந்து இது ஒரு மாதிரி வந்துருச்சு. அது கூட வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் பண்ண அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் போட்டுச்சு. அப்புறம் நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பரும் போட்டு கொஞ்சம் போடணும். போட்டாச்சு. அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம சுகரை ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கலாம். வந்து சுகர் போட்டுக்கங்க. ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கங்க. ஒரு ஸ்பூன் சால்ட்டு அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டுக்கங்க. இப்போ தான் வந்து கரண்ட் போயிடுச்சு.
சாஸ் மாதிரி இருக்கா. இதான் வந்து பீஸா சாஸ். இது வந்து கொஞ்சம் பாயில் ஆகிட்டுக்கு அப்புறமா இந்த டொமேட்டோ சாஸை இது உள்ள வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிட்டோம். இன்னும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்மளோட பீஸா சாஸை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பச்சை வாசனை வரும், மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால பச்சை வாசனை வரதுனால நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ தான் திக் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து தனியாக சர்வ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி சீஸு, இது வந்து கேப்சிகம், அப்புறமா பீன்ஸு, அப்புறமா கேரட்டு. நம்ம வந்து ஒரு பீஸா இல்லை 2 பீஸா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 மாவு இருக்கும், அப்புறமா பீஸாவோட சாஸ். இப்போ வந்து பீஸா சாஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அப்புறமா இந்த ப்ராசஸ்லாம் இதெல்லாம் ஒன்றா போட்டு பீஸா செய்யலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட சீஸ் இருக்கா, அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும். இந்த சீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 6 பீஸா வந்து நம்ம இதை வந்து இந்த வந்து கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து குட்டி குட்டி பாக்ஸாக வந்து 16 இருக்கும். இப்போ எடுத்து இது மாதிரி வந்துடும். அது வந்து இது வந்து கட்டி சீஸாகவும் வாங்கி நம்ம ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி சீஸும் வாங்கி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் குட்டியாக கூட போட்டுக்கலாம். இதில் வந்து லைட்டாக நம்ம எண்ணெய் டேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏன் கரையாக இருக்குது நீ கண்டுபிடிங்க. ஏன்னா வந்து இதில் வந்து அதான் இப்படியே ஊற்றிட்டே கேட்கணும். கட் பண்ணுங்க. இந்த எண்ணெயை வந்து லைட்டாக நம்ம இதில் போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு இது மாதிரி டின்னு எடுத்துக்கோங்க. இது மேலே வச்சுட்டு நம்மக்கிட்ட பீஸா இருக்குது வச்சுட்டு இது உள்ளே வந்து ஏற்கனவே ஓட்ட போட்டுருக்காங்க. வேணா நம்ம கட்டி வச்சு கொஞ்சம் 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 இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச சாஸில் இருக்க கரண்டியை தூக்கிட்டு இதில் வந்து ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ பீஸா பண்ணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து அப்படி இப்படி போட்டு சிங்கி சிங்கின்னு இப்படியே போடணும். பார்த்தா இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். பாட்டம்லேருந்து ஃபுல்லாக நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிட்டோமா? இது கூட உங்களுக்கு கேரட் வேணும், பீன்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஸ்மட்ச் பண்ணி வச்சுருந்த கேரட் வந்து இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்கோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்கோம். விட்டுட்டு பீன்ஸ் இருக்குது, இதையும் வந்து நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேணும். ஓகேவா? இதை போட்டுட்டு நம்மக்கிட்ட கேபேஜ் இருக்குது. 1 இது பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். மாதிரி 4 கேபேஜஸ் வச்சுக்கோங்க. சிக்கனை வந்து நம்ம பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டோன்னா சிக்கன் பீஸா, போடலன்னா வெஜ் பீஸா. நம்ம சிக்கன் நம்ம தூள் தூளாக கட் பண்ணிக்கணும். சிக்கனுக்கு மேலே இந்த சீஸை வந்து அங்கே போட்டுக்கணும்.
ஒரு பக்கம் வந்து நம்ம சிக்கன் வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து சிக்கன் இருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து வெஜ் பீஸா இருக்கு. இதை வந்து நம்ம இது வந்து இந்த குண்டானில் வந்து வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இது மாதிரி டின் மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லைன்னா குட்டி தட்டை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் அப்படியே உள்ளே வச்சுக்கிறேன். உள்ளே வச்சுக்கிட்டாச்சு. இதெல்லாம் வந்து அங்கங்கே இருக்கா பார்த்துட்டு அவ்வளோதான். இதை வந்து தட்டு போட்டு மூடி வந்துச்சா பார்க்கணும். இதை வந்து நம்ம வந்து கிச்சனில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். ஒரு 30 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நாங்கள் வந்து என்னது வந்து பீஸா செஞ்சுருக்கோம். நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி அதில் தூவி போட்டிருக்கோம். அப்புறம் சீஸ் போட்டிருக்கோம். இதுதான் வந்து சிக்கன் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வெஜ் பீஸா. நான் உங்கள்கிட்ட 2த்தையும் ரெடி பண்ணிட்டோம்.